வார்த்தை நம்மை உருவாக்குவதற்கு தக்கதாக நாம் நம்முடைய இருதயத்தை பண்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வந்து உவமைகளாக தன்னுடைய பரலோக ராஜ்யத்தின் உவமைகளை அல்லது தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிற நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு பலதரப்பட்ட உவமைகளை சொல்லி இருக்கிறார். நீங்கள் அறிந்திருக்கிறபடி, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, விதைக்கிறவன் உவமை என்று சொல்லப்படுகிற உவமையில் ஒரு நிலத்தில் மாத்திரமே அங்கே அதிகமான பலனை பிரயாசத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கிறபடி அந்த நிலத்தின் பெயரை சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல நிலம். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல நிலம். அப்படிப்பட்ட ஒரு நிலமாக இந்த காலையில் வார்த்தை கேட்கிற உங்களுடைய இருதயம் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆவியானவர் அப்படிப்பட்ட கிரியை செய்வாராக. சத்திய வேதத்துக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துக்கு எல்லா தேவ பிள்ளைகளும் தயவாக வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். வாசித்துக் கொள்ளலாம். 2வது வசனத்தை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கவனிங்கள், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவரை அறிந்த ஒரு பிள்ளை அல்லது ஆண்டவரை அறிந்த ஒரு திருச்சபை, ஆண்டவரை அறிந்த ஒரு சமூகத்திற்கு தேவன் முதலாவது கட்டளையிடுகிற காரியம் அவர்கள் கிருபையையும் சமாதானத்தையும் பெற்றிருக்க வேண்டும். நல்ல கவனிங்கள். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக அதை உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனுப்பி உள்ளே செலுத்தி அதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். 2 காரியம். ஒன்று கிருபை, அடுத்தது சமாதானம். தேவ கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதையும் இதே நிருபத்தில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வேதாகமத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. பிள்ளைகளே, ஒருவன் அல்லது ஒருத்தி ரட்சிக்கப்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது தேவனுடைய கலப்படம் இல்லாத, தேவனுடைய மாசற்ற சுத்த கிருபை மாத்திரமே. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கவனிங்கள், தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி, கொஞ்சம் கேளுங்கள், உங்களுக்கு வழி திறந்து உங்களுக்கு சகாயம் காட்டி உங்களை நடத்தி வந்தது தேவனுடைய கிருபை. இது எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்க? தேவனுடைய கிருபை என்று சொல்லி. ஆமென். ஆமென். அந்த கிருபை தான் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தும் நிலைத்திருக்க நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த குடும்பங்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்த நபர்கள் தேவனுடைய கிருபையை விருதாவாக்கி, தேவனுடைய கிருபையை மதிக்காமல், தேவ கிருபை இழக்கப்பட்டவர்களாக ஏதோ வாழ்கிறார்கள், ஏதோ கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள், ஏதோ ஆண்டவருக்குள்ளே வந்ததினாலே ஆராதனைக்கு கஷ்டப்பட்டாவது வருகிறார்கள், ஏதோ தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றதுல மன கட்டாயத்தினால, ஒரு கொடுக்க வேண்டும் என்ற இறுக்கத்தினாலே ஏதோ கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் முன்னே ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எல்லாவற்றையும் கிருபையினாலே உற்சாகமாய் செய்து வந்தவர்கள், விருப்பத்தோடு ஆலயத்துக்கு வந்தவர்கள், விருப்பத்தோடு தேவ சமூகம் முன்பதாக வந்து தங்களை தாழ்த்தி தேவனிடத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரை சத்தம் கேட்க காத்திருந்தவர்கள். காரணம், கிருபை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கப்பட்டுக் கொண்டு போகிறது. தேவனுடைய சுத்த கிருபையை இன்றைக்கு உலகத்தில் வந்த தவறான உபதேசங்கள், கவனிங்கள், கள்ள உபதேசங்கள் தேவனுடைய மாசற்ற கிருபையை, விலையேறப்பட்ட கிருபையை தவறாக காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, நான் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் காரசாரமா இருக்கும், ஆனால் அவைகள் சத்திய வேதத்தில் உள்ள வார்த்தைகள். கள்ள போதகர்கள், கள்ள உபதேசிகள் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி தந்திரமான கட்டுக்கதைகளினாலே விதவைகளுடைய வீடுகளுக்குள் பிரவேசித்து அவர்களை நயவஞ்சகப்படுத்தி இன்னும் ஆண்டவருடைய குடும்பங்களுக்குள் நுழைந்து தந்திரமான போதனைகளை செய்து வஞ்சனை காட்டி வருகிறார்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும்.
நீங்கள் தைரியமாக உங்கள் ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவன் உங்களுக்கு தருகிற முதல் காரியம் கிருபை. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இப்படித்தான் அந்த பக்தன் படிச்சிருக்கிறான். அந்த கிருபை மாறாதது. மாறாத கிருபையிலே நீங்கள் வாழ்கிறீர்களோ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் இயேசுவை சந்தித்த நாளிலிருந்து எப்படி சந்தித்தீர்கள் என்பதை வேதம் காண்பிக்கிற முறையை காட்டுகிறேன். முதலாம் அதிகாரம், எபேசியர் முதலாம் அதிகாரம் 13வது வசனத்தை படியுங்கள். எபேசியர் முதலாம் அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய இனி கவனிங்கள். ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று வேதம் சொல்லுகிறது சத்திய வசனத்தை, கிருபையின் உபதேசத்தை அல்ல. கவனமாய் கேளுங்கள். செழிப்பின் உபதேசத்தை அல்ல, கள்ள உபதேசத்தை அல்ல. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், ஆமென், பரிசுத்த ஆவியால் நீங்க முத்திரை போடப்பட்ட ஜனம் என்று ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் சத்திய வசனத்துக்கு நீங்க இடமளிச்சீங்க. எத்தனை பேர் உங்களோட ரட்சிப்பு ஒருவேளை வியாதியிலிருந்து சுகத்தால நீங்க இயேசுவை சந்திச்சிருக்கலாம், அல்லது ஒரு கொடிய விபத்துல சந்திச்சு அதுல இருந்து இயேசுவை சந்திச்சிருக்கலாம், அல்லது ஒரு வாழ்க்கையை தவறான முடிவெடுத்து வாழ்வை மாய்த்துக் கொள்ள தற்கொலைக்கு போய் அதிலிருந்து இயேசுவை சந்தித்து மீண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நெருக்கடியில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை இயேசுவை சந்தித்திருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு என்பது அதனாலே வருவதல்ல. எல்லாரும் கவனமாய் கேளுங்கள். நான் பேசுகிற தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் உங்கள் தலைமுறைகளுக்குள்ளும் இலங்கையிலும் உலகமெங்கிலும் வாழுகிற சபைகளுக்குள் கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு மனிதன் ரட்சிக்கப்பட்டதை அறியாமலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறான். மனிதன் ரட்சிக்கப்பட்டதை அறியாமலே இயேசுவை பின்பற்றுகிறான். இது ஒரு சாத்தானுடைய தந்திரம். எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? சத்திய வசனமாகிய அந்த சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளானீர்கள். பிள்ளைகளே, பல முறைகளிலே தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறார். அது கிறிஸ்தவ பாடல்களாயிருக்கலாம், அல்லது பெரிய ஒரு சுவிசேஷ கூட்டமாயிருக்கலாம், அல்லது அந்த கூட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கேட்டு, ஓ, இந்த இயேசு நல்லவர், இவரை நான் பின்பற்ற வேண்டும், இவர் ஜீவனுள்ளவர் என்று நீ விரும்பி உன் ஆன்மாவிலே துடித்திருக்கலாம். ஆனால் அதனால ரட்சிப்பு உண்டாகாது. எல்லாரும் கேளுங்கள், எல்லா பிள்ளைகளும் கவனித்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பு என்பது மறுபடியும் வாசிங்கள். முதலாம் அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய இன்றைக்கு ஏகமா சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஏன் இந்த தேசத்துக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும்? ஏன் கிராமங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும்? ஏன் குடும்பங்களுக்கு சுவிசேஷம் தேவை? ஏன் 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 காரணம் அதுவே ஒரு மனிதனை ரட்சிக்கிறது, ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறது. ரட்சிப்பென்றால் விடுவிக்கிறவர், மீட்கிறவர், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசு பிடியிலிருந்தும் உலகத்தின் இச்சையிலிருந்தும் மாம்சத்தின் கட்டிலிருந்தும் அனைத்து விதமான கேடான நிலைமையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார் வசனத்தினாலே. சத்திய வசனத்துக்கு உங்க இதயத்தை திருப்பி இருக்கிறீங்களா? வசனத்தினால உங்க ரட்சிப்பு உண்டாகாவிட்டால் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருங்க. வசனத்தினால உங்க ரட்சிப்பு உங்களோட வாழ்க்கையில உறுதிப்படாட்டி கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் 14வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, எல்லாரும் கவனிங்கள், அப்பாவுடைய அந்த மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக முதல் கொடுப்பனவாக ஒரு பொருளை வாங்குவதற்கு கவனிங்கள். பெருந்தொகையான பணத்தை அந்த பொருள் கொண்டிருந்தாலும் அச்சவாரமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறிய தொகையை கொடுப்பார்கள், அதை யாருக்கும் விற்கலாம், யாருக்குமே விற்கலாம். அச்சாரம் இதை நாங்கள் வாங்குவோம் என்பதற்கு உறுதியாக
இது எங்களுக்கு சொந்தமான பொருளாக மாற்றுவோம் என்பதற்கு அடையாளமாய் இந்த சிறு தொகையை தருகிறோம். ஆனால் அதனுடைய விலை பெருந்தொகையாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அச்சுபாரமாய் எங்களுக்கு குத்தப்பட்டிருக்கிறார். அங்கே மீட்கப்படுவோம் என்பதற்கு. ஆமென். நித்திய வீட்டை செய்வதற்கு கவனிங்க பிள்ளைகளே. கிருபையாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த ரட்சிப்பு எப்படி வந்ததென்றால் சுத்த சுவிசேஷத்தினாலே.